ஸோ நம்ம பார்க்க போகிறது ரேடியஸ் சர்வர். ஸோ நான் ஹெட்டிங் கொடுத்துக்கிறேன், ரேடியஸ் சர்வர் வித் AAA சர்வீஸ். ஸோ நான் ஹெட்டிங் கொடுத்துட்றேன், கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன். ஹெட்டிங் கொடுத்தாச்சு. ஸோ இப்போ நம்ம நெட்வொர்க் டிவைசஸ் எடுத்து இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஃபஸ்ட் எடுக்க போகிறது 1941 ரவுட்டர். எதுக்காக இந்த 1941 ரவுட்டரே நம்ம ப்ரிஃபர் பண்ணுறோம் அப்படின்னா, 1941 அப்படிங்கிற ரவுட்டர் எல்லா கமாண்டையுமே சப்போர்ட் பண்ணும். ஸோ மற்ற ரவுட்டர் பார்த்தீங்கன்னா 4331, IR8340, ஸோ 2901, 2911லாம் ஒரு சில லேட்டஸ்ட்டு கமாண்ட்ஸை வந்து அக்செப்ட் பண்ணாது. ஸோ அதனால தான் 1941 நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ரவுட்டரில் 1941. அதுக்கு அடுத்தது சுவிட்சில் 2960 அப்படிங்கிற சுவிட்சை யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த சுவிட்சை ஏன் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, இதில் தான் 24 போர்ட் இருக்கும். ஸோ நீங்கள் அதிகமாக போர்ட்லேருந்து அவுட்புட் எடுக்கணும் அப்படின்னா இந்த சுவிட்சை தான் ப்ரிஃபர் பண்ணணும். அதுக்கு அடுத்தது எண்ட் டிவைஸ் போயிட்டு ஒரு பிசி, ஒரு சர்வர். ஸோ நம்ம ஆல்ரெடி இதே கான்ஃபிகரேஷன் தான் நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம், ஓகேவா? ஸோ எக்ஸ்ட்ரா என்ன பண்ணிக்கலாம், இன்னொரு லேப்டாப் கூட எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கெல்லாம் வந்து நேம் கொடுத்துடலாம். ஸோ இது வந்து ரேடியஸ் சர்வர். ஸோ இது டெல்நெட் 2 R1. இதுவும் டெல்நெட் 2 R1. நான் டெல்நெட் 2 ரவுட்டர்னு போட்டுக்கிறேன், ரவுட்டர் 1. ஸோ இது ரவுட்டர் 1 R1. இது சுவிட்ச் 1 S1. ஸோ இப்போது ஒவ்வொரு பிசி சர்வருக்கான ஐபி அட்ரஸ் அசைன் பண்ணுறதுக்கு முன்னாடி கனெக்ஷனை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ கனெக்ஷனை கம்ப்ளீட் பண்ண என்ன பண்ணிக்கிறேன், ஆட்டோமேட்டிக் கனெக்ஷனை நான் செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த லைட்டிங் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். முதல் கனெக்ஷன் ரவுட்டர்லேருந்து சுவிட்சு. ஸோ ரெண்டாவது கனெக்ஷன் ரவுட்டர்லேருந்து பிசி. மூணாவது கனெக்ஷன் ரவுட்டர்லேருந்து சர்வர். நாலாவது கனெக்ஷன் ரவுட்டர்லேருந்து லேப்டாப். ஸோ இப்போது ஒவ்வொரு போர்ட்டுக்கான ஐபி, ஒவ்வொரு பிசிக்கான ஐபியை நான் அசைன் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த ரவுட்டர் டு சுவிட்சுக்கான ஐபி 192.168.10.1. இதுதான் இந்த ஜிகாபிட் 0/0க்கான ஐபி. அடுத்தது சர்வருக்கான ஐபி. ஸோ சர்வரோட ஐபி என்னவா இருக்கும் அப்படின்னா 192.168.10.254. அடுத்தது பிசி. ஸோ பிசிக்கு 192.168.10.2.
ஸோ அதே மாதிரி லேப்டாப்புக்கு 192.168.10.3. ஓகேவா? ஸோ எல்லாத்துக்கும் ஐபி அட்ரஸ் நான் டைப் பண்ணி வச்சுட்டேன். ஸோ எல்லாத்துக்குமே டிஃபால்ட் கேட்வே பார்த்தீங்கன்னா இதுதான் டிஃபால்ட் கேட்வே. நீங்கள் சர்வர் பிசி கொடுக்கும்போது டைப் பண்ண வேண்டிய டிஃபால்ட் கேட்வே. இதுதான். ஸோ இந்த பிசி இந்த சர்வர் எல்லாத்துக்குமே டிஃபால்ட் கேட்வே ஒன்று தான். ஸோ இப்போ அடுத்தது பண்ண வேண்டியது பிசி சர்வருக்கெலாம் ஐபி அசைன் பண்ண வேண்டியது தான். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், சர்வருக்கு போகிறேன். ஸோ சர்வரை ஓப்பன் பண்ணிவிட்டு டெஸ்க்டாப். ஸோ டெஸ்க்டாப்புக்குள்ளே ஐபி கான்ஃபிகரேஷன். ஸோ சர்வரோட ஐபி 192.168.10.254. அதுதான் சர்வரோட ஐபி. சப்நெட் மாஸ்க் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஃபில் ஆகிடும். டிஃபால்ட் கேட்வே கடைசியாக 1ன்னு முடியணும். அந்த நெட்வொர்க்கோட ஃபஸ்ட்டு ஐபி அட்ரஸ் தான் டிஃபால்ட் கேட்வேவாக இருக்கும். ஸோ தெரியாதவங்களுக்கு நான் அப்படி ஜூம் பண்ணி கூட காட்டுறேன். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து சர்வரோட ஐபி அட்ரஸ். ஸோ இதையும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பேஸ்ட் பண்ணணும். இப்படி போயிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க. ரேடியஸ் சர்வர். ஓகேவா? ஸோ இப்போது சர்வருக்கான டீட்டெயில் நம்ம என்ன கொடுத்தோமோ அதை எடுத்துருங்க. அடுத்தது டெல்நெட் டு லேப்டாப், டெல்நெட் டு R1, அதாவது லேப்டாப்புக்கான கான்ஃபிகரேஷன். ஸோ லேப்டாப்பில் என்ன பண்ண போகிறோம் இதை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ லேப்டாப் எடுத்துங்க. ஸோ லேப்டாப்புக்கு நம்ம கொடுத்துருக்கிற ஐபி அட்ரஸ் 3. ஸோ டெஸ்க்டாப் ஐபி கான்ஃபிகரேஷன் 192.168.10.3. ஸோ டிஃபால்ட் கேட்வே 1. ஸோ இதையும் நான் என்ன பண்ணிக்கிறேன், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அடுத்தது பிசி. ஸோ பிசிக்கும் ஐபி அட்ரஸ் அசைன் பண்ணோம். ஸோ பிசியோட ஐபி அட்ரஸ் 10.2. நான் ஜஸ்ட் காப்பி பண்ணிக்கிறேன். பிசி ஓப்பன் பண்ணிவிட்டு டெஸ்க்டாப் ஐபி கான்ஃபிகரேஷன், அதுக்குள்ள அதனுடைய டீட்டெயிலை ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ சேம் டிஃபால்ட் கேட்வே. ஐபி அட்ரஸ் லேப்டாப்புக்கு 3 கொடுத்துருந்தோம், இதுக்கு 2 கொடுத்துருக்கோம். சர்வருக்கு 254. இதையும் நான் ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன். இப்போ கடைசியாக நம்ம பண்ண போகிறது ரவுட்டர்.
ரவுட்டரில் தான் நிறைய கான்ஃபிகரேஷன்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போது ரவுட்டரை கான்ஃபிகர் பண்ணுறதுக்கு முன்னாடி இது 3க்கு இடையில் கனெக்டிவிட்டி இருக்கான்னு செக் பண்ணிக்கிறோம். எப்படி செக் பண்ணுறது? பிசியை ஓப்பன் பண்ணிக்கிறேன், கமாண்ட் ப்ராம்ப்ட்டுக்கு போகிறேன், பிங்கு ஸ்பேஸ் 192.168.10.254 பிசியிலேருந்து சர்வரான கனெக்டிவிட்டியை செக் பண்ணுறேன். ஸோ கரெக்டாக கனெக்டிவிட்டி இருக்குது. இப்போ நான் அடுத்து செக் பண்ண போகிறது லேப்டாப். ஸோ லேப்டாப்புக்கும் கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ பிசி. ஸோ அடுத்து ரவுட்டர். ஸோ ரவுட்டருக்கும் நான் செக் பண்ணுறேன். ரவுட்டருக்கு செக் பண்ணால் அவுட்புட் வரக்கூடாது, ஏன்னா ரவுட்டரில் நம்ம இன்னும் கான்ஃபிகரேஷன் பண்ணலை. ஸோ பிசி லேப்டாப்புக்கு இடையில் கான்ஃபிகரேஷன் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ உங்களுக்கு அவுட்புட் வந்திருக்கும். ஸோ ரவுட்டருக்கு பண்ணும்போது அவுட்புட் வராது, ஏன்னா ரவுட்டர் டு சுவிட்சு டவுனில் இருக்குது. ஓகேவா? ஸோ நான் இதையும் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். செக் த கனெக்டிவிட்டி. அப்படியே ஹெட்டிங் போடுங்க, இங்கே பேஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி டீட்டெயிலாக இருக்கணும் உங்களுடைய ரிப்போர்ட். ஸோ ரவுட்டரை கான்ஃபிகர் பண்ண வேண்டியதான். ஸோ ரவுட்டரை ஓப்பன் பண்ணிக்கங்க. ரவுட்டரோட சிஎல்ஐக்குள்ளே வந்துடுறோம். ஸோ இங்கே எஸ்ஆர் நோ கேட்டுச்சு அப்படின்னா நோ கொடுத்துருங்க. நோ கொடுத்துட்டு இப்போ நம்ம ரவுட்டரோட லோக்கல் கான்ஃபிகரேஷனுக்குள்ளே வந்துட்டோம். ஸோ இங்கே எனேபிள். ஸோ எனேபிளோட ஷார்ட்கட்டு இஎன். அதுக்கடுத்தது குளோபல் கான்ஃபிகரேஷன் கமாண்டுக்குள்ளே வரதுக்காக கான்ஃபிகர் டெர்மினல். ஸோ கான்ஃபிகர் டெர்மினலோட ஷார்ட்கட்டு தான் கான்ஃபிடி. அடுத்தது இந்த ரவுட்டருக்கு நம்ம ஒரு நேம் செட் பண்ணி வச்சுருக்கோம், R1 அப்படின்னு. அந்த நேமை இப்போ அப்ளை பண்ணணும். ஹோஸ்ட் நேம் R1. ஸோ ரவுட்டரோட நேம் R1 அப்படின்னு சேஞ்ச் ஆகிருக்கும். அதுக்கடுத்தது ரவுட்டரோட இன்டர்ஃபேஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜிகாபிட் 0/0. அதுதான் ரவுட்டர்லேருந்து சுவிட்சு கூட கனெக்டாக இருக்கிற போர்ட்டு. ஸோ இப்போது இன்டர்ஃபேஸை செலக்ட் பண்ணோம். இன்டர்ஃபேஸ் GIG 0/0. ஸோ அந்த இன்டர்ஃபேஸை நான் செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த இன்டர்ஃபேஸுக்கு ஐபி அட்ரஸ் கொடுக்கணும். ஸோ ஐபி அட்ரஸுக்கு பதிலாக ஆடுன்னு கொடுத்தா போதும். ஐபி ஆட் 192.168.10.1. ஸோ இதுதான் நம்ம ரவுட்டருக்கு அப்ளை பண்ணியிருக்கிற ஐபி. ஸோ இதனுடைய சப்நெட் மாஸ்க் 255.255.255.0. ஸோ அதை கொடுத்துட்டு என்டர் கொடுத்துடலாம். ஸோ அடுத்தது இந்த போர்ட்டு ஜிகாபிட் 0/0 அப்படிங்கிற போர்ட்டு டிஃபால்ட்டாக டவுனில் இருக்கும், அதாவது ஆஃப் கண்டிஷனில் இருக்கும். அதை ஆன் பண்ணுறதுக்கு நோ ஷட், அதாவது நோ ஷட் டவுன் சொல்லுவோம். அதாவது ஷட் டவுன் ஆகக்கூடாது, அதுக்காக நோ ஷட்டு. ஸோ இப்போது அந்த டெர்மினல் அப் கண்டிஷனுக்கு வந்திருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த கமாண்டை காப்பி பண்ணி நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இன்னும் கமாண்ட் வந்து கம்ப்ளீட் ஆகலை, இன்னும் இருக்குது. ஓகேவா? ஸோ இது வரைக்கும் காப்பி பேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம ஐபி அட்ரஸை அசைன் பண்ணிட்டோம். ஸோ ஐபி அசைன் பண்ணியாச்சு. இப்போது ரவுட்டருக்கும் பிசிக்கு இடையில் கனெக்டிவிட்டி இருக்கும். ஏன் அப்படின்னா டவுன் லிங்காக அப் லிங்காக மாற்றினதுக்கு அப்புறமே
ரவுட்டர் டு பிசி, ரவுட்டர் டு லேப்டாப், ரவுட்டர் டு சர்வருக்கு கனெக்ஷன் கிடச்சிருக்கும். ஸோ இப்போ நம்ம ட்ரிபிள் ஏ அத்தன்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முதல்ல என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, இதை எக்ஸிட் பண்ணிவிட்டு வெளில வந்துடுறேன். கான்ஃபிக்குள்ளே வந்துடுறேன், குளோபல் கான்ஃபிகரேஷனுக்குள்ளே வந்துடுறேன். இப்போது பாஸ்வேர்டை செட் பண்ணுறேன். எனேபிள் சீக்ரெட் சிஸ்கோ. ஸோ இந்த பாஸ்வேர்டை தான் நம்ம கடைசியாக யூஸ் பண்ணுவோம். ஸ்மார்ட்டில் டைப் பண்ணிக்கிறேன். எனேபிள் சீக்ரெட் சிஸ்கோ. ஸோ கமாண்ட் எவ்வளோலாம் டைப் பண்ணலாம், ஆனால் பாஸ்வேர்டை ஸ்மாலில் பண்ணால் ஸ்மாலில் தான் இன்புட் தரணும், கேபிட்டலில் பண்ணால் கேபிட்டல் தான் இன்புட் கொடுக்கணும். ஸோ நான் அதனால் எனேபிள் சீக்ரெட் சிஸ்கோ. ஸோ சிஸ்கோங்கிறது தான் பாஸ்வேர்டு. நம்ம ரவுட்டருக்குள்ளே லாகின் பண்ணி ரவுட்டரில் கமாண்ட் டைப் பண்ணும்போது பாஸ்வேர்டு கேட்டுச்சுன்னா இந்த பாஸ்வேர்டை தான் டைப் பண்ணணும். ஸோ இதை தான் நான் வந்து செக் பண்ண சொல்லியிருந்தேன். நம்ம என்ன கொடுத்துருந்தோமோ அதை தான் இங்கே டைப் பண்ண வேண்டியிருக்கும். ஓகேவா, இதை செட் பண்ணியாச்சு. இப்போது ட்ரிபிள் ஏ கான்ஃபிகரேஷனை யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்காக ட்ரிபிள் ஏ நியூ மாடல். ஸோ ட்ரிபிள் ஏ கான்ஃபிகரேஷனை இந்த ரவுட்டருக்கு கூட கனெக்ட் பண்ண போகிறோம். அதனால் ட்ரிபிள் ஏ நியூ மாடல். அதில் 2 கான்ஃபிகரேஷன் இருக்குது ட்ரிபிள் ஏல. ஒன்று ரேடியஸ், இன்னொன்று டேக் ஏசிஎஸ். ஸோ டேக் ஏசிஎஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம ரேடியஸ் பண்ண போகிறோங்கிறத சொல்கிறதுக்காக ரேடியஸ் சர்வர் ரேடியஸ். ஸோ அந்த ரேடியஸ் சர்வரோட ஐபி அட்ரஸ் என்னன்னு சொல்லணும். ஸோ சர்வர் நேம் வந்து ரேடியஸ்ன்னு சொல்லிட்டோம். அந்த ரேடியஸ் சர்வரில் என்ன ஐபி அட்ரஸ் டைப் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்காக அட்ரஸ் IPv4 192.168.10.254. இதுதான் நம்ம அந்த சர்வருக்கு கொடுத்துருக்க ஐபி அட்ரஸ். ஸோ அந்த ஐபி அட்ரஸை ரவுட்டருக்கு சொல்கிறோம், இதுதான் அந்த சர்வரோட ஐபி அட்ரஸ், நோட் பண்ணி வச்சுக்கோ அப்படின்னு அதுக்கு இன்சிஸ்ட் பண்ணுறோம். அடுத்தது அதுக்கான கீ சிஸ்கோ 123. இது ஒரு பாஸ்வேர்டு. ஸோ சர்வர்லேருந்து நம்ம கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா சர்வரில் ஏதாவது பாஸ்வேர்டு கேட்கும்போது சர்வருக்கான பாஸ்வேர்டாக இதை தான் கொடுக்கணும், சிஸ்கோ 123. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வரும், சப்போர்ட்டட் பாஸ்வேர்ட் டைப், சப்போர்ட் பண்ணுதுன்னு அர்த்தம். ஓகேவா. ஸோ இப்போ என்ன பண்ணிக்கலாம், இதை வந்து காப்பி பண்ணிக்கலாம். AAA space authentication login default. ஸோ டிஃபால்ட்டாக ஒரு ரவுட்டரை நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பாஸ்வேர்டை கண்டிப்பாக கேட்கணும். பாஸ்வேர்டு இல்லாமல் அது ஆன் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக AAA authentication login default group. ஸோ நம்ம ஒரு பாஸ்வேர்டு யூசர் நேம் பாஸ்வேர்டு கிரியேட் பண்ண போகிறதில்ல, ஒரு குரூப் ஆஃப் யூசர் நேம் பாஸ்வேர்டு, மல்டிபிள் யூசர் நேம் பாஸ்வேர்டு கிரியேட் பண்ண போகிறோம். குரூப் ரேடியஸ் லோக்கல் அப்படின்னு கொடுத்துறோம். ஸோ AAA authentication login default group radius local. ஸோ ரேடியஸ் சர்வரில் லோக்கலில் இந்த குரூப் ஆஃப் யூசர் நேம் பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கான கமாண்ட் தான் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ கொடுத்தாச்சு, மறுபடியும் கான்ஃபிக்குள்ளே வந்துருச்சு. ஸோ கான்ஃபிக்குள்ளே வந்ததும் திரும்ப AAA authentication
execution exec default group. ஸோ இப்போ நம்ம சொன்ன அந்த டீட்டெயில் ஸோ அத்தன்டிகேஷன் கொடுக்கணும், ஆக்சுவலி ஆத்தரைசேஷன் கொடுக்கணும், நான் மாற்றி கொடுத்துட்டேன். ட்ரிபிள்ஏ ஆத்தரைசேஷன். ஆத்தரைசேஷன் போல் அத்தன்டிகேஷன் கொடுத்துட்டேன். ஸோ ஆத்தரைசேஷன் அப்படின்னா இப்போ வந்த யூசர் எதை அக்சஸ் பண்ணுங்கிறத நம்ம டிசைட் பண்ணணும். முதல்ல யூசர் நேம் பாஸ்வேர்டை கொடுத்து லாகின் பண்ணுறதுக்கான அத்தன்டிகேஷன் கொடுத்தாச்சு. அதுக்கு அடுத்தது ஆத்தரைசேஷன். அவங்க பர்டிகுலராக எந்த சர்வீஸ், எந்த கமாண்ட், எந்த ரவுட்டர், ஸோ அந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் ஆப்ரேஷனை சூஸ் பண்ணுறதுக்காக ஆத்தரைசேஷன் கொடுக்கணும். ஸோ ட்ரிபிள்ஏல ஃபஸ்ட்டு அத்தன்டிகேஷன், ரெண்டாவது ஆத்தரைசேஷன், மூணாவது அக்கௌண்டபிலிட்டி. அத்தன்டிகேஷன் கொடுத்தாச்சு, ஆத்தரைசேஷன் கொடுத்துட்டோம். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் ஓகேவா? சரி, எக்ஸிக்யூட் ஆகிருக்கும். அடுத்தது யூசர் நேம். யூசர் நேம் அட்மின், ப்ரிவிலேஜ் 15. ஸோ யூசர் நேம் க்ரியேட் பண்ணுறோம், admin. So admin privilege 15. So maximum highest level privilege. அதில் secret. So password secret இருக்கும். secret admin 123. So privilege 15 ஏன் கொடுக்குறோம் அப்படின்னா privilege 0 to 15 தான். 0ங்கிறது மினிமம், 15ங்கிறது மேக்ஸிமம். ஸோ மேக்ஸிமம் லெவல் செக்யூரிட்டி ஃபீச்சரை நம்ம கொடுக்குறோம். அதனால் யூசர் நேமுங்கிறது அட்மின், சீக்ரெட்டுங்கிறது பாஸ்வேர்ட். ஸோ சீக்ரெட்டுக்கு அடுத்தது உள்ளது அட்மின் 123ங்கிறது பாஸ்வேர்ட், அட்மின்ங்கிறது யூசர் நேம். ஸோ அதை நம்ம இங்கே கொடுத்துட்டோம். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் இதை காப்பி பண்ணிக்கலாம். இது ஒரு செட் ஆஃப் கமாண்ட்ஸ். ஸோ அதுக்கு அடுத்தது கொடுக்க போகிறது டெல்நெட்டுக்கான கமாண்ட் நெக்ஸ்ட் கொடுப்போம். ஸோ இதை காப்பி பண்ணிக்கங்க. ஸோ அத்தன்டிகேஷன்லேருந்து நம்ம இதை கொடுத்துக்கலாம். கடைசியாக எதை காப்பி பண்ணியிருக்கோன்றதை செக் பண்ணிவிட்டு ஸோ அட்மின் ப்ரிவிலேஜ் கொடுத்தாச்சு. ஸோ அடுத்தது பண்ண வேண்டியது டெல்நெட்டுக்கான லைன் விர்ச்சுவல் டெர்மினல். அந்த டேட்டில் இங்கே அப்லோட் பண்ணோம். ஸோ லைன் விர்ச்சுவல் டெர்மினல் 0 to 4. ஸோ 0லேருந்து 4 போர்ட் வரைக்கும் அந்த போர்ட்டில் கனெக்ட் ஆகக்கூடிய டிவைஸ் மட்டும்தான் இந்த சர்வர் மூலிமா ரவுட்டரை அக்சஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்கான கமாண்டு தான் இது லைன் விர்ச்சுவல் டெர்மினல். ஸோ டெல்நெட் மூலிமா நம்ம லாகின் பண்ணும்போது 4 பிசி தான் கனெக்ட் ஆகலாம். 4 பிசியோ 4 லேப்டாப்போ. இப்போ நம்ம 2 கனெக்ட் பண்ணியிருக்கோம், இன்னும் 2 தான் கனெக்ட் ஆகலாம். 0 to 4. ஓகேவா? 0 to 4னா 5 வரும். ஸோ 5 டிவைசஸ் கனெக்ட் ஆகலாம். ஸோ அதுக்கான கமாண்டு தான் இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ இது எக்ஸிக்யூட் ஆகிட்டு அந்த விர்ச்சுவல் டெர்மினல் கான்ஃபிகரேஷனுக்குள்ளே வந்துடும். ஸோ இப்போ அடுத்தது லாகின், அத்தன்டிகேஷன், டிஃபால்ட். ஸோ எதுக்காக இதை லாகின் அத்தன்டிகேஷன் டிஃபால்ட் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம கொடுத்த யூசர் நேம் பாஸ்வேர்டு தான் டெல்நெட் யூஸ் பண்ண போகுது. டெல்நெட்டுக்குன்னு தனியாக யூசர் நேம் பாஸ்வேர்டு நம்ம கொடுக்க போகிறது இல்லை. லைன் விர்ச்சுவல் டெர்மினல் 0 to 4 லாகின் அத்தன்டிகேஷன் டிஃபால்ட் கொடுத்துட்றோம். அதுக்கு அடுத்த கமாண்ட் தான் முக்கியமானது, டிரான்ஸ்போர்ட் இன்போர்ட் டெல்நெட். ஸோ டெல்நெட் மூலயமா நம்ம கான்டாக்ட் பண்ண போகிறோம். அதுக்காக தான் டிரான்ஸ்போர்ட் இன்புட் டெல்நெட்.
டெல்நெட் மூலயமா இன்புட் கொடுக்க போகிறோம். ஸோ அந்த 0 to 4 டெர்மினல் அத்தன்டிகேஷன் நம்ம ஏற்கனவே கொடுத்த அதே யூசர் நேம் பாஸ்வேர்ட் admin 123ங்கிறது பாஸ்வேர்டாக இருக்கும். ஸோ இதை கொடுத்துட்டிங்கன்னா எக்ஸிட் கொடுத்துட்டு வெளில வந்துடலாம். ஸோ கமாண்ட் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அடுத்து நம்ம பண்ண கான்ஃபிகரேஷன் எல்லாத்தையும் சேவ் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு கமாண்ட் ஒன்று டைப் பண்ணணும். ஸோ நம்ம பண்ணது எல்லாமே வந்து NV ரேமில் போயிட்டு ஸ்டோர் ஆகணும் அப்படின்னா அதுக்கான கமாண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காப்பி running -config space startup -config. ஸோ எண்டு கொடுத்துட்டு இந்த கமாண்ட் டைப் பண்ணுங்கள். கான்ஃபிக்குள்ளே பண்ணக்கூடாது. நான் இதே காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ அது எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. ஸோ எக்ஸிட்டு நெக்ஸ்ட் ஒரு எண்டு கொடுங்க. எக்ஸிட் எண்டு கொடுத்ததுக்கப்புறம் இந்த கமாண்டை டைப் பண்ணுங்கள். ஸோ இது மாதிரி கேட்கும் டெஸ்டினேஷன் ஃபைல் நேம் ஸ்டார்ட்அப் கான்ஃபிக். ஜஸ்ட் ஒரு என்ட்ரு கொடுத்தா போதும். பில்டிங் கான்ஃபிகரேஷன் அப்படின்னு வந்துடும். ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸிட்டு என்ட்டு கொடுக்காம நான் அந்த கமாண்ட் டைப் பண்ணதுனால அந்த மோடில் எடுத்துக்கல. ஓகேவா? எண்டு கொடுத்ததுக்கப்புறம் அதே காப்பி ரன்னிங் -config startup config கொடுத்தீங்கன்னா அது பில்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இன்னும் ஒரே ஒரு வேலை இருக்குது. நம்ம AAA சர்வீஸை சர்வரில் ஆக்டிவேட் பண்ணணும். ஸோ அதை ஆக்டிவேட் பண்ணிட்டோம்னா கான்ஃபிகரேஷன் முடிஞ்சு போச்சு. டெஸ்டிங் போயிடலாம். முடிச்சாச்சுன்னா இந்த கமாண்டை வந்து காப்பி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம ரவுட்டரில் டைப் பண்ண வேண்டிய கமாண்ட்ஸ் எல்லாமே கொடுத்தாச்சு. ஸோ இப்போது சர்வருக்கு வந்துடுறோம். ஸோ சர்வரில் நம்ம ஆல்ரெடி ஐபி கான்ஃபிகரேஷன்ஸ் கொடுத்தாச்சு. சர்வரோட ஐபி, சர்வரோட டிஃபால்ட் கேட்வே அதெல்லாம் கொடுத்துட்டோம். இதில் சர்வீசஸை செலக்ட் பண்ணணும். சர்வீஸை செலக்ட் பண்ணோம்னா அதில் AAA அப்படின்னு ஒரு சர்வீஸ் இருக்கும். அதில் போயிட்டு ஆன் பண்ணணும். சர்வீஸை ஆன் பண்ணிவிட்டு இங்கே கிளைண்ட் நேம் என்ன கொடுக்கணும் அப்படின்னா R1 கேப்ஸில் R1 அப்படின்னு கொடுக்குறேன். சர்வீசஸ், இந்த சர்வீசஸில் போயிட்டு AAAவை கிளிக் பண்ணணும். அதுக்கப்புறம் இங்கே சர்வீஸை ஆன் பண்ணணும். ஆஃபில் இருக்கிற சர்வீஸை ஆன் பண்ணணும். அதுக்கப்புறம் கிளைண்ட் நேம் R1 அப்படின்னு டைப் பண்ணணும். கிளைண்ட் ஐபி 192.168.10.1, அதாவது ரவுட்டரோட ஐபி அட்ரஸை டைப் பண்ணணும். இங்கே ரவுட்டரோட ஐபி அட்ரஸ் 192.168.10.1. ஓகேவா? ஸோ இதில் சீக்ரெட், ஸோ சீக்ரெட் கீ கேட்கும். அந்த சீக்ரெட் கீழே பார்த்தீங்கன்னா சிஸ்கோ ஸ்மார்ட்டில் சிஸ்கோ 123. ஓகேவா? ஸோ இதை கொடுத்துட்டு ஆடு கொடுக்கணும். ஸோ இப்போது கிளைண்ட் நேம் R1, கிளைண்ட் ஐபி 192.168.10.1, சர்வர் டைப்பு ரேடியஸ்.
நம்ம பண்ணுறது ரேடியஸுங்கிறதுனால ஏற்கனவே நம்ம பழைய கான்ஃபிகரேஷனில் நம்ம டேக் கேசிஸ்னு மாற்றி கொடுத்துருப்போம். இப்போ பண்ணுறது ரேடியஸுங்கிறதுனால டிஃபால்ட்டாக ரேடியஸ் தான் இருக்கும். அதை அப்படியே யூஸ் பண்ணிவிட்டு கீ மட்டும் சிஸ்கோ 123 இதில் நீங்கள் கேப் லெட்டரில் கொடுத்துருந்தீங்கன்னா அங்கே லாகின் பண்ணி பாஸ்வேர்ட் நம்ம டைப் பண்ணும்போது கேப்ல கொடுக்கணும். அதில் இங்கே ஸ்மால் லெட்டரில் கொடுத்துருங்க. அடுத்தது யூசர் செட்டப்பில் போயிட்டு யூசரை க்ரியேட் பண்ணோம். அங்கே யூசர் நேம் அட்மின், பாஸ்வேர்டு admin 123. யூசர் செட்டப்பில் யூசர் நேம் பாஸ்வேர்டை டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு ஆட் கொடுத்துடலாம். ஸோ யூசர் நேம் admin, பாஸ்வேர்ட் admin 123. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம டைப் பண்ண இந்த டீட்டெயிலை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பேஸ்ட் பண்ணிக்கிறோம். டைப் பண்ணியாச்சா? இப்போ பாருங்கள், நான் சர்வர்லாம் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ரவுட்டரையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸோ கனெக்டிவிட்டி செக் பண்ணுறதுக்கு நான் முதல்ல இந்த பிசி எடுத்துக்கிறேன். ஸோ பிசி எடுத்துகிட்டு பிசியோட கமாண்ட் ப்ராம்ப்ட்டுக்கு வந்துடுறேன். அதில் பிங்கு ஸ்பேஸு 192.168.10.1, அதாவது ரவுட்டரோட ஐபியை நான் பிங் பண்ணி பார்க்குறேன். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம கனெக்டிவிட்டி செக் பண்ணும்போது ரவுட்டர் கனெக்ட் ஆகலை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரவுட்டர் பிங் ஆகணும். அதே மாதிரி லேப்டாப் இருக்கு இல்லையா? ஸோ லேப்டாப்பும் பிங் ஆகணும். ஸோ லேப்டாப்போட ஐபி 3 அதுவும் பிங் ஆகணும். கூட சர்வரோட ஐபி 254 அதுவும் பிங் ஆகணும். ஸோ இதெல்லாம் சக்ஸஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம பண்ண கான்ஃபிகரேஷன் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ நம்ம பிசியில் ஆரம்பித்து ரவுட்டர், லேப்டாப் எல்லாத்தையுமே பிங் பண்ணி பார்த்துட்டோம். ஸோ இந்த அவுட்புட்டை நான் என்ன பண்ணிக்கிறேன், ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? உங்களுக்காக தான் நான் இதை பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி தான் நீங்கள் எல்லாத்துக்கும் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இப்போது கனெக்டிவிட்டியை நம்ம செக் பண்ணிட்டோம். கனெக்டிவிட்டி யாருக்காவது சரியாக வரல அப்படின்னா செக் பண்ணி அதை இங்கேயே நம்ம ரெக்டிஃபை பண்ணணும். ஸோ இங்கே ரெக்டிஃபை பண்ணலை அப்படின்னா நமக்கு அவுட்புட் வராது. ஸோ இது வரைக்கும் முடிச்சாச்சா? ஸோ இப்போ அடுத்தது பண்ண வேண்டியது டெல்நெட்டில் போயிட்டு நம்ம இதை கனெக்ட் பண்ணி செக் பண்ண வேண்டியதான். ஸோ நான் என்ன பண்ணுறேன், டெல்நெட் டு R1, டெல்நெட் டு ரவுட்டர் 1 எதில் வேணாலும் செக் பண்ணலாம். நான் பிசி எடுத்துக்கிறேன். பிசியோட கமாண்ட் ப்ராம்ப்ட் போயிட்டு டெல்நெட் telnet space 192.168.10.1. ஸோ அதுதான் ரவுட்டரோட ஐபி. ஸோ அதை நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ அதை கிளிக் பண்ண உடனே எனக்கு யூசர் ஆக்சஸ் வெரிஃபிகேஷன் கேட்குது. ஸோ யூசர் நேம் அட்மின், நம்ம ஆல்ரெடி அதை க்ரியேட் பண்ணியிருக்கோம். பாஸ்வேர்ட் அட்மின் 123, யூசர் நேம் அட்மின், பாஸ்வேர்ட் அட்மின் 123. ஸோ இப்போ ப்ராசஸ் பண்ணது பாஸ்வேர்ட் சரியாக இருந்ததுன்னா இந்த மாதிரி ரவுட்டர் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ கரெக்டாக இருக்குது, ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து எனேபிள் கமாண்டை டைப் பண்ணுறேன். எனேபிள். ஸோ மறுபடியும் பாஸ்வேர்டு கேட்குது. இப்போ நான் என்ன பண்ணணும், சிஸ்கோன்னு டைப் பண்ணணும். ஏன்னா குளோபல் கான்ஃபிகரேஷனுக்கு சிஸ்கோங்கிற பாஸ்வேர்டு தான் கொடுத்துருந்தோம். மறுபடியும் நீங்கள் அட்மின் 123 கொடுத்தா உள்ளே போகாது. 2 பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணியிருந்தோம். சீக்ரெட் சிஸ்கோன்னு கொடுத்துருந்தோம் இல்லையா? அந்த சிஸ்கோ தான் இங்கே டைப் பண்ணணும் ஸ்டார்ட் பண்ணும்போது. இப்போ நான் கான்ஃபிட்டி பாஸ்வேர்டு கொடுத்து பாஸ்வேர்டு மறுபடியும் கேட்குதுன்னா பாஸ்வேர்டு தப்பாக இருக்கும். பாஸ்வேர்டு தப்பாக டைப் பண்ணியிருந்தோம்னா திரும்ப திரும்ப கேட்கும். கேப்ஸு ஸ்மாலில் டைப் பண்ணியிருக்கோமான்னு செக் பண்ணணும். நான் ஆரம்பத்தில் சொல்லும்போது ஸ்மாலில் டைப் பண்ண சொல்லியிருந்தேன். பேட் சீக்ரெட் அப்படின்னா நீங்கள் கொடுத்த பாஸ்வேர்டு தப்பு.
செக் பண்ணணும். மறுபடியும் ஒரு தடவை யூசர் நேம் கொடுத்து பாஸ்வேர்டு கொடுங்க. மறுபடியும் நான் சொல்கிறேன் இது எப்படி பண்ணுங்கிறத. உங்களுக்கு இந்த டெல்நெட்டில் போயிட்டு டைப் பண்ண உடனே உங்களுக்கு யூசர் நேம் அட்மின்னு கொடுக்கணும். ஸோ அதனுடைய பாஸ்வேர்ட் admin123 கொடுத்தீங்கன்னா இந்த R1குள்ளே வரும். அதுக்கப்புறம் எனேபிள் கமாண்டை கொடுத்தீங்கன்னா மறுபடியும் ஒரு பாஸ்வேர்டு கேட்கும். அந்த பாஸ்வேர்டு சிஸ்கோ. நான் கொடுத்த பாஸ்வேர்டை நீங்கள் கரெக்டாக செட் பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ நான் சொல்கிற யூசர் நேம் பாஸ்வேர்டை நீங்கள் இன்புட்டாக கொடுக்கும்போது அவுட்புட்டு வரணும். ஸோ நான் வந்து பார்க்குறேன். ஸோ இப்போ எனக்கு அவுட்புட் வந்திருக்கு. இதுக்கப்புறம் நான் இன்டர்ஃபேஸ் GIG 0/0 டைப் பண்ணாலும் எனக்கு அதுக்குள்ளே போகும். ஓகேவா? ஸோ நான் வரேன், செக் பண்ணுறேன். ஸோ இப்போ இதையே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அவுட்புட்டில் இதை எடுத்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அவுட்புட் சரியாக வந்திருந்ததுன்னா உங்களுக்கு கமாண்டை டைப் பண்ண முடியும். ஓகேவா? கமாண்டை கண்டினியூ பண்ண முடியும். ஸோ கமாண்டை கண்டினியூ பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் கொடுத்த யூசர் நேம் பாஸ்வேர்டு தப்பாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ அதை செக் பண்ணிவிட்டு நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். ஓகேவா? ஸோ நான் இங்கே என்ன பண்ணிக்கிறேன், எக்ஸிட் கொடுத்துட்டு சில வெரிஃபிகேஷன் கமாண்டை டைப் பண்ணிக்கிறேன். இதிலே கண்டினியூ பண்ணுங்கள். எக்ஸிட் போயிட்டு ஷோ, ஆக்சுவலி ரவுட்டரில் டைப் பண்ண வேண்டிய கமாண்டை நான் பிசியிலேருந்து ரிமோட் மூலயமா இப்போ டைப் பண்ணுறேன். ஷோ ரன்னிங் -config. ஸோ ரன்னிங் கான்ஃபிக் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இதுதான் அந்த கமாண்டு. இதை ரவுட்டருக்குள்ளே டைப் பண்ண வேண்டியது. நான் பிசியோட கமாண்ட் ப்ராம்ப்டில் டைப் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் ரிமோட்டில் எடுத்துட்டோம். ஷோ ரன்னிங் -configன்னு கொடுத்தீங்கன்னா என்னெல்லாம் கான்ஃபிகரேஷன் ரன் ஆகிட்டுருக்கு, AAA நியூ மாடல் ரன் ஆகிட்டுருக்கு, அத்தன்டிகேஷன் டிஃபால்ட் ரன் ஆகிட்டுருக்கு, IPv6 இல்லை IPv4 ரன் ஆகிட்டுருக்கு, ஸ்பேனிங் ட்ரீ மோடு, என்னெல்லாம் IP அட்ரஸ் கொடுத்துருக்கோம். ஸோ அதனுடைய உள்ள ஒவ்வொரு போர்ட்லையும் என்ன நடக்குது, ஜிகாபிட் 0/1ல் எந்த IP அட்ரஸும் இல்லை. ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷனை நீங்கள் பார்க்கலாம். என்ட்ரு கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் R1குள்ளே வந்துடும். ஸோ இப்போது அடுத்த கமாண்ட் ஷோ IP இன்டர்ஃபேஸ் brief. ஷோ IP இன்டர்ஃபேஸ் brief அப்படின்னா ரவுட்டரில் கனெக்ட் ஆகிருக்கக்கூடிய போர்ட்டில் என்ன IP அட்ரஸ் நம்ம அசைன் பண்ணியிருக்கோம். ஸோ ஜிகாபிட் 0/0ல் 192.168.10.1ங்கிற IP அசைன் ஆகிருக்கு. இன்னும் 2 போர்ட் இருக்குது, அதில் எதுவுமே அசைன் பண்ணல. VLAN போர்ட் ப்ளஸ் ஜிகாபிட் ஈத்தர்நெட்டில் 0/1ல் எந்த ஐபியும் அசைன் பண்ணல. ஸோ இதுதான் உங்களுக்கும் அவுட்புட்டாக வரணும். அதுக்கடுத்தது ஷோ AAA சர்வர்ஸ். ஸோ AAAல ஒரு சர்வர் கனெக்ட் ஆகிருக்கு, ஆனால் இங்கே காட்டியிருக்கணும். கொஸ்டின் மார்க் போட்டிங்கன்னா அதில் உள்ள மொத்த கமாண்டுமே வரும், என்னென்ன கமாண்ட்லாம் யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கமாண்ட் வந்து இங்கே எக்ஸிக்யூட் ஆகலை. ஸோ நான் எனேபிள்குள்ளே போய் டைப் பண்ணி பார்க்குறேன். ஸோ அந்த கமாண்ட் ஒர்க் பண்ணல.
ஸோ மற்ற 2 கமாண்டையும் நம்ம இங்கே டைப் பண்ணிக்கலாம். ஸோ ரன்னிங் கான்ஃபிகரேஷன். பண்ணிக்கிறேன் ஷோ கமாண்ட்ஸ்னு டைப் பண்ணிவிட்டு இதையும் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான். ஸோ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ அவுட்புட்டையும் நம்ம வெரிஃபை பண்ணிட்டோம். இதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ பர்ஃபெக்டாக அவுட்புட்டும் வந்திருக்கு.